அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி இந்த சாங் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ்? வெரி ஸ்பெஷல் எங்கள் அப்பா எனக்கு. கடைசி நேரத்தில் எனக்கு வந்து அவரை பார்க்க முடியாமல் போனது வந்து இப்போ வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் எனக்கு அது ஒரு வடு இருந்துகிட்டே இருக்கும். அவர் கடைசியில் நான் அவரை பார்க்கவே இல்லை நான். ஏன்னா இப்போவும் எங்கள் அப்பா என்னோட உயிரோடு இருக்கிற அந்த ஞாபகத்தோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை எங்கள் அப்பாவை. இந்த பாடல் எப்போ கேட்டாலுமே எனக்கு இல்லை, எல்லா அப்பா மேலே பாசம் இருக்க எல்லா மகளுக்குமே கண்டிப்பாக ஒரு சின்ன கண் கலங்கும். மழலைகள் வந்து பேசுகிறதே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த தட்டு தடுமாறி பேசுகிற அந்த மழலை ரொம்ப அழகாக இருக்கும். அதில் பாடுறதை கேட்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்பெஷலாக அவங்க மதருக்கு தான் வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா 2 பேர் இருந்து குழந்தைய வளர்க்குறதே பெரிய கஷ்டமான ஒரு இதில் வந்து ஒரு தனியாக இருந்து அவங்க வளர்க்குறாங்க. அதுவும் வேற எங்கேயா ஒரு இடத்துல வேலை செய்கிறாருன்னா பரவாயில்ல, பட் ஷிப்பில் இருக்காருன்னும் போது இன்னமும் அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன். ஏன்னா கடல் நடுவில் அவங்க மிதந்துட்டே இருக்க வேலை. வாலி அவர்கள் எழுதின கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் வந்து எனக்கு எப்போவுமே என்ன தெரியாது, ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டு வந்து தெரிவிக்கணும். இந்த குழந்தை ரொம்ப அழகாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். மேம் சொன்ன மாதிரி 2 குழந்தைங்க ஒரு ரவுடி இல்லை 2 ரவுடியும் வளர்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஜாப் தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வெயிட் பண்ணுங்க. தரன் ப்ரோ, நான் ஒன்று மட்டும் கேட்டா கேளுங்க. அழுதாங்க, எல்லாம் அழுதாங்க. ஓகே, லிட்டில் பிரின்சஸ் ஓகே. நீங்கள் எமோஷனல் ஆனதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். எதை நினச்சி நீங்கள் அப்படி எமோஷனல் ஆனீங்கன்ட்டு? இல்லை, ஆரம்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக பாட்டு கேட்கும்போது பாட்டோட ஒரு ஃபீல்ட்லேயே போயிட்டேன். பட் அப்புறம் எல்லாமே உட்காந்து பிரின்சஸ்ன்னு சொல்லும்போது டக்குனு என் அப்பா ஞாபகம் வந்தது. இவங்களுக்குலாம் பிரின்சஸ் மாதிரி நான் என் அப்பாவுக்கு லிட்டில் பிரின்ஸ் மாதிரி தானே என்றைக்குமே. ஸோ அதை நினச்சி அவங்க வந்து அந்த 6 மாதம் அவர் அங்கே இருப்பார், அப்புறம் ஒரு 2 months தான் இருப்பார் சில சமயம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அங்கே வீட்டிலேருந்து விட்டு போகும்போது அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும், 6 மாதம் பார்க்கவே போகிறதில்லன்னு நினச்சி பார்க்கும்போது அதோட வலி ரொம்ப பெரிய வலி. அது கண்டிப்பாக மாலதி மேம் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுக்கு தான் எல்லா பாராட்டுகளுமே கொடுக்கணும். அது ரொம்ப 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 பெரிய விஷயம். இதெல்லாம் மீறி அவங்க வேறு கண்ணு தண்ணி வந்துட்டே இருந்ததா, ஸோ எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்குமே பொண்ணு வந்து ஒரு லிட்டில் பிரின்சஸ் தான், எல்லா அப்பாக்களுக்கும். ஸோ எல்லா அப்பாக்களுக்குமே ஒரு சல்யூட்.